நண்பர்களே, இப்பதான் செய்தியெல்லாம் பார்த்தேன் பார்த்துருங்க. என்ன செல்லையும் பார்த்தேன். ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா நம்ம அண்ணன் நகைச்சுவை நடிகர் அண்ணன் ரோபோசங்கர்னு இறந்து போயிட்டாங்க. ரொம்ப சங்கடமா இருக்கு. டாப் டோப்ல ஜிபி முத்தா வேணும், ஜிபி முத்தா வேணும்னு சொல்லி அவ்வளவு பாசமா அவ்வளவு இதா இருந்தாங்க. ஏன்னா டாப் டூப்பை பார்த்து மற்றவங்களாம் சிரிச்சாங்க. ஆனா எங்களை செட்டில் எங்களை நல்லா ஜாலியா சிரிக்க வச்சது ரோபோசங்கர்ன. ஏன்னா அவர் எலிமினேஷன் போச்சுல இது வரைக்கும் ஆச்சு. எலிமினேஷன் போச்சுல எல்லாருமே நாங்க வருத்தம் தான் படுவோம். ஆனா ரோபோசங்கர்ன எலிமினேஷன் போச்சுல மட்டும் எல்லாத்தையுமே சிரிக்க வச்சுட்டு இதுங்க அடுத்த நான் வயல்காடுல வருவேன்னு சொல்லி அண்ணன் ரொம்ப எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்திட்டு போனாங்க. அண்ணன் இறந்து போயிட்டான்னு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா நான் அடுத்த வயல்காலில் வரச்சில அண்ணன் கூட சமையல் பண்ணு சொல்லி நான் ரொம்ப 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 ஆசைப்பட்டேன். ஏன்னா நானும் அப்போ சமையல் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டேன். அவரு ரோபோசங்கரனும் ஜிபி முத்தா வேணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அண்ணன் இறந்து போயிட்டாங்க. அது போக அவங்க குடும்பத்து இது இழப்பு அவங்க குடும்பத்துல மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா அந்த அக்கா அவங்க அண்ணன் கூடயே தான் வருவாங்க வாங்குவாங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடைய எல்லாருமே நம்ம சாமி கும்பிடுவோம். அதுல அண்ணன் இறந்தது ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்த நகைச்சுவை நடிகர்கள் இப்படி ஒவ்வொரு ஆளா இறக்கச்சில நம்மளுக்கு ரொம்ப மனவழியை கொடுக்கு. ஒரு ஆத்மா சாந்தி அடைய நம்ம ஆண்டவனை கும்பிடுவோம்.